முதல்ல மரியாதையா நான் சார்னு கூப்பிடுற மாதிரி நீங்க மேடம்னு கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டா உங்களை நான் கூட்டிட்டு போறேன். என்ன பேச்சுல கொஞ்சம் திமிரு தெரியுது. இந்த சவுண்ட் எல்லாம் விடாதீங்க. அப்புறம் இன்னும் 1 மணி நேரம் இங்கதான் ரைடு கிடைக்காம நிக்கணும். நீங்க மேடம்னு கூப்பிட்டா வண்டியில ஏத்துறேன், இல்லனா ஆளை வச்சு கூட ஐடியா அட்டாக் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். யோசிக்கிற நேரத்துக்கு மேடம்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க மேடம், வண்டி எடுங்க மேடம். இது இது மரியாதை. ஏய், இதெல்லாம் என்னால போட முடியாது. சார், இது உங்க பைக் இல்ல, என் பாரதி. ஹெல்மெட் போட்டாதான் இங்க இருந்து கிளம்புவா. ஏய், இது சார், மரியாதை சார், இல்லனா வழியிலே இறக்கி விட்டுருவேன். எல்லாம் என் நேரம் மேடம். ஏன் மேடம், வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியுமா? தெரியாமல சார் இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் இருக்கா மேடம்? அதெல்லாம் இருந்தாதான் சார் பைக்காவே ஓட்ட முடியும். நம்பி சார், மரியாதையை நீங்க மறந்துட்டீங்க சார். மேடம், உங்களை நம்பி நான் பின்னாடி ஏறி உக்காந்துருக்கேன். என்ன அப்படியே போலீஸ்லாம் நிக்க விட்டுறாதீங்க. அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க சார். நானும் என் பாரதியும் எங்களை நம்பி வந்தவங்கள நடு வழியில விடுற பழக்கமே இல்லை. நீங்க பேசாம வந்தா போதும், பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவோம். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு மேடம். போங்க போங்க, போயிட்டே இருங்க. சித்ரா, எவ்வளவு நேரம் தான் உன்னை சாப்பிட கூப்பிடுறது? வா. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? கறி மீன் செஞ்சா முதல் ஆளா அலைஞ்சிட்டு வந்து சாப்பிடுவ, இப்ப கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிற. என்னடி காரணம்? நான் சாமிக்கு வேண்டிட்டு விரதம் இருக்கேன், அதனால எனக்கு வேண்டாம். நீயா? என்ன புதுசா? திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. சும்மா விளையாடதடி. ஏற்கனவே நீ எலும்பும் தோலுமா இருக்க, இப்ப சாப்பிடாம இருந்தா அவ்வளவுதான். முதல்ல வந்து சாப்பிடு வா. நான் தான் சொல்றேன்ல வேண்டான்னு. விரதம் இருக்கேன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு சாப்பாட பத்தி பேசிட்டு இருக்கீங்க? போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. அடியே, நாங்களும் விரதம் எல்லாம் இருந்தவங்க தான். இப்ப திடீர்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதத்தான் ஏன்னு கேக்குறேன். வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் பலிக்காது. அப்போ உனக்கு சாப்பாடு வேண்டாம்? வேண்டவே வேண்டாம். எனக்கு இப்ப கோவிலுக்கு போயே ஆகணும். ஆமா, நீ கூப்பிட்ட உடனே வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூட கோயிலுக்கு வரணும் பாரு. இத பார், கிச்சன்ல பாத்திரம் துலக்கணும், வீடெல்லாம் துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. நீ கோயிலுக்கு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்ன? அண்ணே, சித்ரா கோயிலுக்கு தானே போகணுங்கிற, நல்ல விஷயம் தானே. நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன். இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நீங்க வேணுங்கிறது. சொல்லிட்டா பெரிய மனுஷி. எனக்கு என்னமோ இவ திடீர் பக்தி நம்புற மாதிரியே தெரியலையே. நீ ஏதோ கூட இருக்கேங்கிறதுனால இவளை அமுச்சு வைக்கிறேன். சரி, இவளை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. சித்ரா வா போலாம். ஏமா, எப்ப பாரு சந்தேகம் மட்டும்தான் படுவியாமா?
நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகும்ல, அப்பா உன்னை பெத்து வளர்ப்பல, அப்ப தெரியும் உனக்கு. போடி. ஷோ, கடவுளே. சித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்லக்கா, என்னால காலேஜ்க்கு போய் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆன்லைன்லயாவது படிக்கலான்னு ஆசைப்பட்டுதான் உங்களை அப்ளிகேஷன்லாம் போட வச்சேன். ஆனா ஆன்லைன்ல படிக்கிறது கூட சிக்கலா வந்து நிக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? என்ன பிரச்சனை? நான் அப்ளை பண்ண காலேஜ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருக்காங்க. அதுல பாஸ் ஆனாதான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுமா? ஏய், இதுக்கா நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதெல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிருவேன். எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கு. அட நீங்க வேறக்கா, எக்ஸாமுக்கு போனா தானே எழுதி பாஸ் பண்ண முடியும். புரியல. எங்க வீட்டுக்கு தெரியாம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறதுக்கே என்ன பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. எப்படி நான் காலேஜுக்கு போய் எக்ஸாம் எழுதுறது? நான் இவ்ளோ நாள் பட்ட கஷ்டம், நீங்க எனக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமோன்னு நினைச்சு பயமா இருக்குக்கா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுள்கிட்ட ஏதாவது வழி காட்டுன்னு வேண்டிட்டு போலான்னு வந்தேன். ஏன் சித்ரா, உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு கூட மனசை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணணும்னு தோணலையா? என் மனசை புரிஞ்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கலாமே தவிர உதவ முடியாது. என்ன மாதிரி அவங்களும் ஒரு கூண்டு கிளிதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன். இனிமே எல்லாம் கடவுள் விட்ட வழி. சித்ரா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த தேவையா இருந்தாலும் நான் பண்றேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அத நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போதுமா?